குழம்பு வச்சாலோப்பா நெஞ்சுக்குள்ளே நிற்கிதியம்மா. சாம்பாரை வச்சாலோ இல்லை புளி குழம்பு வச்சாலோ ஒரு இடம் வைக்க தெரியல. நல்ல குழம்பு வச்சாலும் கட்டியிருந்தா ஏன் வீட்டு புத்திரனை கையில் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி குழம்பு வச்சு குடிச்சவளுக்கு இந்த தாங்குறேன். வாயெல்லாம் எரியுது. அம்மா தண்ணி எங்க வச்சா எங்க வாடியம்மா. இந்த இருக்கிற மார்க்கெட் போயிட்டு வரதுக்கு 1.5 மணி நேரமா உனக்கு? இந்த இருக்க மார்க்கெட்டா 5 ரூபா பாயிண்ட். 5 ரூபா பாயிண்ட் பஸ்ஸுக்கே. பஸ்ல போனியா நீனு? நீ நாலு நடந்து வந்திருந்தாக்க இந்த உடம்பு கொஞ்சமாச்சு குறைஞ்சிருக்குமா இல்லையா? நீங்க நடந்தே வயக்காடா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வெயில எல்லாம் நடக்க முடியாது எங்களால. இருந்தாங்க நான் நடக்க போய் இப்படி சிக்கன் இருக்கிறேன். இந்த பாருங்க, நீங்க வாங்கிட்டு வந்த காய்கறி இருக்கு. சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காம குறை சொல்லிக்கிட்டே இருக்காம கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு இருப்பீங்க. மறந்துருந்தா சொன்னீங்கன்னா உஷா சந்தையில தான் இருக்கா, போன் போட்டா வாங்கிட்டு வந்துருவா. பாருங்க கரெக்டா இருக்கான்னு. உஷாக்கு போன் போட்டு வாங்க தெரியாமல ஒண்ணு அனுப்பி வச்சோன்னாங்க. ஒரு 4 காய்கறி உன்னால நேரமும் வாங்கிட்டு வர முடியல. நீ வாயில் அசை போட மட்டும் மறந்தியா? தின்னுக்கிட்டே வர்ற அங்க இருந்து. அப்பவே திங்கலாம் நினைச்சேன். இந்த பாலா போன பல்லு வேகமா மெல்ல மாட்டின்றுச்சு. சரி பாருங்க, பாத்துக்கங்க கரெக்டா இருக்குதான்னு. கரெக்டா இருக்குதான்னு. ஆனா உங்க தாயில போய் வீட்டுல இருந்து சீர் செலுத்தி கொண்டு வந்தே இல்லையா? நல்ல வாயை மட்டும் வசமா கொண்டு வந்துருக்க. இந்த ஊர்ல பொழைக்கணும்னா வாய் கொஞ்சமாவது வேணும். அதுவும் உங்க வீட்டுல பொழைக்கணும்னா. அப்பா 4 முடி வச்சிருந்தாலும் பாருங்க, நான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டிக்கிட்டு தான் தெரியுது. உங்களுக்கு இடுப்புக்கு கீழே முடி இருந்துச்சுனாக்க கையில வைக்க முடியாது போல. என்னத்த வாங்கிட்டு வந்தாங்க? 4 தக்காளியும் 4 வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறா. இந்த பாருங்க, நீங்க கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான் வாங்க முடியும். ஏன் வாயில் அசை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அதை குறைச்சுக்கிட்டு இதுல 2 சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கணும். இந்த கடலை பருப்பு 10 ரூபாய் இந்த பாக்கெட்டு. வாய பாரு வாய. காய் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. சூத்த வாழைக்காயா? ஏதாப்புல இருக்க வாழைத்தட்டுக்குள்ள போயிருந்தாக்க இதை விட நல்ல காய் கட்ட நான் பெருக்கிட்டு வந்திருப்பேன். ஐயோ, என் காசை கரியாக்கணும்னே வந்துச்சு. அப்பா உனக்குனே தேடி எடுத்து வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஆட கடவுளே கடவுளே பாரு, எல்லாம் அடிபட்ட தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற. ஐயோ, அளந்து போடும்போது கண்ணெண்ண பராக்கிலி அடி வச்சுக்கிட்டு தெரிஞ்சா. இங்க இங்க பாரு, வெள்ளை போடு மொத்தம் பொக்கு போடலாம் வாங்கிட்டு வந்திருக்கிற. இவெல்லாம் சம்சார வீட்டுல பிறந்தவனு வெக்கம் இல்லாம சொல்லிக்கிறான். ஐயோ கடவுளைய காசை கரியாக்கிட்டு வந்துட்டானே. 150 ரூபாய் கொண்டு போயிருந்தா இதை விட 2 கூட காய் நானே வாங்கிட்டு வந்திருப்பேன். அடுத்த வாரம்லாம் சந்தைக்கு போறேன்னு வந்து நின்றாத. நானே போயிட்டு வந்துக்கிறேன். 500 ரூபாய் கொடுத்துட்டாக்கா 450 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு 50 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த தக்காளி கூட வேற எந்திரிக்கணும். இது என்கிட்ட போய் உட்காந்துச்சோ தெரியல. இந்த தக்காளி கூட வேற எடுக்கணும். ஏய் இவ்வளவு நேரம் கத்துறனே, கொஞ்சமாச்சு எந்திரிச்சு என்னன்னு மதிப்பு கொடுத்து கேட்காளா? இந்த தக்காளி கூட எடுத்தீங்க வாடி. இந்த வீட்டுல உட்கார நேரம் இல்லை எனக்கு. அத்தி, அது யாரு விருத்தாள் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஊருக்காரவங்கதே வர்றாங்கன்னு நினைக்கிறேங்க. அத்தை, உங்க ஊருக்காரவங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டாக்கா கருவ கட்டுக்கு ஒதுக்க போனா கூட இந்த வீட்டுல பொண்ணு இருக்குன்னு பார்க்க விட்டுருவாங்க. நீயே பாருங்க. அத்தே, என்ன வர்றவங்க அந்த பக்கம் போறாங்க? ரோட்ல போறவங்களோ? உங்க ஊருக்காரவங்கதே வர்றாங்க. உங்க ஊருக்காரவங்க. உங்க ஊருக்காரவங்க. உங்க ஊருக்காரவங்க இல்ல, எங்க ஊருக்காரவங்க இல்ல, ரோட்ல போறவங்க. அந்த பக்கம் ஏறி வரவும் நம்ம வீட்டுக்கு வருந்தாள் வர்ற ஆளாக்குன்னு நினைச்சேன். எங்க ஊருக்காரவன்னு ஓடி ஒளியிறீங்க, உங்க ஊருக்காரவன்னு தேடிக்கிட்டு வர்றீங்க. எங்க ஊருக்காரவங்க உங்களை கடிச்சா வச்சாங்க? எங்க ஊருக்காரவங்க கடிச்சா வச்சாங்க? நான் ஒளியலையே, நான் இங்கேதே நிக்கிறேன். என் வீட்டு சொந்தம்னாலே உங்களுக்கு இடிச்சுக்கிட்டு நின்றுப்பேன். அதுதான் சொன்னீங்களே, இப்ப கருவக்காட்டுக்கு ஒதுக்க போனா கூட காலடை அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. நீங்களே அப்படியே வாழலையில விருந்து வைக்கிறவங்க மாதிரியா? அப்பா என்னடி ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருக்கிற? பரட்டிய மய வரட்டும். இன்னைக்கு நெட்டுல ஒண்ணு பார்த்து போடுறேன். நான் இங்க வாழையில வச்சு விருந்து வைக்காமத்தே உன் வீட்டாளுக்கெல்லாம் வாரமான வந்து தின்னுட்டு போறாங்களாக்கும். யாரு நான் இப்படி நாயா பேயா ஆடி ஓடி சம்பாரிச்சு வைக்கிறது நான் போகும்போது கொண்டுட்டு போறப்ப உனக்கு உன் பிள்ளைக்கு உன் புருஷனுக்கு தனி நான் இப்படி வம்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்க பாத்தியா அந்த தென்னை பழத்தை அதை குதிரை போட்டு வாங்குற போல யாருக்கு? உனக்கு உன் புருஷனுக்கும் பிள்ளை. இங்க பாரு வாழைத்தோப்பு, இதை குதிரைக்கிட்டு இருக்கேன். இது யாருக்கு? உன் கிடக்குது. அங்க பாத்தியா புளியத்தோப்பு, வருஷமாச்சுன்னா புளிய பழமா கொட்டுது. அதை வாங்கி வாங்கி இடிச்சு இடிச்சு வீட்டுல வைக்கிறத யாருக்கு? உங்களுக்கு தடி கிருக்கச்சி கேட
என்னாச்சு? நானாடி இப்படி மடியில கட்டிட்டு போக போறேன் இல்ல நான் போகும்போது தலையில கட்டிட்டு போக போறேனா? ஏன்டி இப்படி வதை கொலை பாக்கி? ஏங்கத்த கோவப்படாதீங்க. வாழை தொப்பையும் தென்னந்தொப்பையும் குத்தி குத்திட்டீங்களா? வாழை தொப்பி தென்னந்தொப்பி குத்திக்க விடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்குள்ளதானடி? எங்களுக்குள்ளதான். சரிங்க சார் சரிங்க சார். இல்ல வருஷம் வருஷம் குத்திக்கு விடுற மாதிரி கேள்விப்பட்டனே, விட்டியலான்னு கேட்டேன். எந்த குத்திக்கு விடுறேன்? நானே பாடுபட்டு உழைச்சுனாலும் உங்களுக்கு கொடுக்க தரேன். நான் இந்த பிறப்பே எடுத்துருக்கேன். சரிங்க சார் சரிங்க சார். பணம் பத்தும் செய்யும்னு சும்மா சொன்னாங்க. பணம் ஒண்ணு பாடு வாய பிறக்கிறானே. இந்த ஏற்பின் எங்க போச்சு? ஹலோ ஹலோ, ஏடி நான் தாண்டி. என்னம்மா? ஆமாடி, நீ கேட்கிற உங்க அன்னிக்காடி கிட்ட பட்டுட்டு நான் படுற பாடு உனக்கு எங்க தெரிய போகுது? ஒத்த மகளா பிறந்துட்டு ஒன்னே ஒரு ஆளான நாளுக்கு பார்க்கவா முடியுது என்னால? சரிம்மா விடுமா, அழுகாதம்மா. என்னம்மா மூக்கு அடைச்சுக்கிச்சா? ஆமா, மூக்கு அடைச்சுக்கிச்சு 2 நாளா. அண்ணி எங்கம்மா? அவன் துணி அள்ளிக்கிட்டு போனான். பம்பு செட்டுக்கு துணி துவைக்க போயிருப்பா போல இருக்கு. அவன் இருந்தா உங்ககிட்ட அப்படி 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேச முடியுமா? காதறுத்து இங்க வச்சுக்கிட்டு உள்ள வேளாத்துக்கிட்டு இருப்பான். ஆமா, அதுவும் சரிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இங்க பாரு, உங்க அண்ணன் நாளைக்கு உன் மகனை கூப்பிட வரேன்னு சொல்லியிருக்கேன். பேரப்பிள்ளை கண்ணுக்குள்ளே இருக்குடான்னு 4 நாள் அழுததுக்கு அப்புறம் சைனாயிரு கூப்பிட வரேன்னு சொல்லி வச்சிருக்காண்டி. சரி, அனுப்பி விடுறேன். அவங்கிட்ட அழுது பிடிச்சு நானும் வரேன்னு சொல்லி தொத்தி ஏறி வந்து தொலைச்சிருக்கேன். எனக்கு வர தோது இல்லையே. இல்ல, நானே சொல்லி கொடுக்கணும். குத்தகை கிட்ட பணம் 50,000 ரூபாய் கையில வச்சிருக்கேன்டி. 3 நாளா இத பைத்துல நெருப்ப கட்டின மாதிரி கையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன். வந்து வாங்கிட்டு போடி. இதே இல்லாட்டி இவகிட்ட அழுக வேண்டி வரும். அண்ணன் கூடவே நானும் வந்துடுறேன். நீ அண்ணன்ட்ட கொடுத்துறாத. இந்த குந்தாணி 4 சுடிதாரும் 2 சேலையும் ஆர்டர் போட்டிருக்காடி. என்ன சொல்றீங்க? ஆமா, ஏதோ சொல்லுல ஆர்டர் போட்டிருக்கா. சரி சரி, நான் வாரேன். வந்து சுடிதார அந்த குருதைய போட்டுக்கிட்டு தெரியட்டும். உனக்குலாம் செட் ஆகாது. நீ சேலை 2 போட்டிருக்கது எனக்கு தாண்டின்னு நல்லா கண்ணை கசக்கி வாங்கிட்டு போயிரு. எல்லாம் நானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த சேலமா நீ சொன்னேன்னு அவன் முன்னாடி கேட்டு என் மானத்தை வாங்கி விட்டு தொலைஞ்சாங்க. சரியா? வா வா வா, குத்தகை விட்ட பணத்தை வந்து வாங்கிட்டு போயிரு. இன்னும் 4 இது இருந்துச்சுனாக்க மோப்பம் பிடிச்ச நாய் கிடக்க இவன் வாங்கிட்டு போயிருவா. என்னடி துணி துவைக்க போலையா? யார்கிட்ட போன் பேசுனீங்க? யாரும் இல்ல, யாரோ ராங் நம்பரா? யாரு இல்லையா வீட்டுல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோப்பு மறந்து வச்சுட்டே, துவைக்கிற சோப்பு கட்டி எங்க வச்சிருக்கீங்க? அந்த உள்ளதமா இருந்துச்சு. சரி, நான் துவைச்சிட்டு வரேன். குளிர் உள்ள போய் படு. என்னத்த அடிக்குது? ஒண்ணுமில்ல, அடிக்கடி அடி வைக்க கட்டி இருக்கு. போ. என்னமோ அடிக்கிறது மறைக்கிறாங்க. அப்பா, போன சக்கை இப்படியா கையிலாம் குலுக்கும்? அப்படியே கேட்டுருப்பாளா? ஏட்டா கேட்கற? ஏன்னா இவன் அப்பா விட்டு சொத்தையா கொண்டு கொடுத்துருக்குறான். ஏன் சொத்து நான் வம்பாடு பட்டு வளர்த்த சொத்தை ஏன் பிள்ளைக்கு கொடுக்க போறேன்? அப்படி பார்த்தா இவனும் ஏன் மயந்தானே புருஷன்ட்ட 1-2 சொல்லி கொடுத்துருவாளா? சொன்னாக்க போன வருஷம் குத்தை குட்டை காசுறான்னு சொல்லி சமாளிச்சு போட மாட்டேன். வாங்கத்த. என்னடி பண்ற? இங்க தனியா உட்காந்துக்கிட்டு? சும்மாதே உட்காந்துருக்கேன். சும்மா உட்காந்துருக்கேன்? நீ சும்மா உட்காந்துருக்கிற ஆள் இல்லையே. ஒண்ணும் இல்ல, சும்மாதே உட்காந்துருக்கேன். இல்லையே, என்னமோ ஒண்ணு இருக்குது உங்ககிட்ட. ஒரு நடவடிக்கையே சரியில்லை. ஒண்ணும் இல்ல. ஏண்டி, ஈ வைக்கிற இடத்துல தேன் இருக்கும், தீனி இருக்கிற இடத்துலதான் இந்த நாய் இருக்கும்னு சும்மா வாடி சொல்லி வச்சிருக்காங்க. என்னமோ ஒண்ணு இல்ல நறுக்கு திங்கிது. என்ன அது? திரிக்கோட்டு பிஸ்கட் தின்னத்த. அந்த இத்தினி கொண்டு பிஸ்கட்ல எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும்ன்றதுக்காக மறைச்சு திணியாக்கும். இந்த பாருங்க, மறைச்சுக்கிட்டுலாம் நான் திங்கல. சும்மாவே திங்கிறேன்னு கத்துவீங்களேன்னு சொல்லிவிட்டு ஒளிச்சு தின்னேன். வாங்கிட்டு போ. யார்கிட்ட ஒண்ணும் இல்ல, அவதே ஒளிச்சு திங்கிறா. அவகிட்ட போய் கேளு. அதுக்கு இருக்க ரோசம் கூட எனக்கு இருக்க மாட்டேங்குது. அது போயிருது, நான் எங்கிட்டு போக முடியுது? ஒருத்தி பிஸ்கட்டை திங்க முடியுதா இந்த வீட்டுல? இப்படி வந்து திட்டுறாங்க. நீங்க திங்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்தா அப்படி ஒழிச்சு திங்க வேண்டியது அவசியம் இருக்கா? இருந்ததே 2, அதையும் அது தின்னுட்டு போயிருச்சு. ஒரு வாயிலே வச்சேன், மூக்கு வேர்க்கன வந்துட்டீங்க. ஏண்டி, நீ திங்கிறதுல நான் புடிங்க தின்னு வைக்கிறேன். நானு திங்கும் போதெல்லாம் திட்டுறீங்களே, வாயசிது என் பிள்ளை வாங்கி போடுறேன். அதை ஒழிச்சு திங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகி போயிருக்கு.
எங்க அம்மா வீட்டுல எல்லாம் நாங்க திங்கிறதுங்க தின்னுங்க தின்னுங்கன்னு கொடுப்பாங்க. நாங்க வாங்கி வாங்கி திம்போம். மாமியார் வீட்டுல எல்லாம் திங்கிறதுக்கு பயந்து திங்க வேண்டியது இருக்கு. என்ன மாமியாக்க மாறினீங்களாம்? பயந்து தின்ன உடம்ப பாருங்கக்கா, பயந்து தின்னாங்களா? இது எங்க அம்மா வளர்த்து விட்ட உடம்பு, புருஷன் வளர்த்த உடம்பு கிடையாது. புருஷன் வளர்த்து விட்டது.